நிகழ்தகவு. வீட்டு வாசலில் நின்று கொண்டு கத்தி கதறிய இளம்பெண். கதறல் சத்தத்தை கேட்டு பதறிய அக்கம் பக்கத்தினர். தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்து கிடந்த கார் ஓட்டுநர். பக்கத்தில் அமர்ந்து கதறி துடித்த மனைவி. விசாரணையின் இறுதியில் அரங்கேறிய மெகா ட்விஸ்ட். கணவனை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நீலி கண்ணீர் வடித்து ஆக்டிங் செய்த மனைவி சிக்கியது எப்படி? கணவனை மனைவியை கொடூரமாக கொன்றது ஏன்? நடந்தது என்ன? காலங்காத்தால வீட்டு வாசல நின்னு இளம்பெண் ஒருத்தவங்க கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் ஏமா எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வழக்கம் போல நைட்டு எனக்கும் என் கணவனுக்கும் சண்டை வந்துச்சு, அந்த கோவத்துல நடுராத்திரியில தூக்க மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி சரண்யா கண்ணீர் வடிச்சிருக்காங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சரண்யா வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க சரண்யாவோட கணவர் மணிகண்டன் தூக்கில தொங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அவரை பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. கணவர் இறந்து போய்த்தாருன்னு டாக்டர்கள் சொன்னதும் ஐயையோ குடும்ப பிரச்சனையில இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேன்னு சரண்யா உருண்டு புரண்டு அழுது இருக்காங்க. இதுக்கிடையில மணிகண்டனோட அக்காவும் சொந்தக்காரங்களும் வந்து கதறி அழுதாங்க. மணிகண்டன் குடும்ப பிரச்சனையால தற்கொலை பண்ணிக்கிட்டாரோன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் சரண்யாவோட கண்ணீர் மேலையும் வார்த்தை மேலையும் போலீஸுக்கு பெருத்த சந்தேகம் வந்திருக்கு. அதனால மணிகண்டனோட அக்கா உமா மகேஸ்வரி கிட்ட விசாரிச்சப்ப வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மணிகண்டன் ஊருக்கு வந்ததுல இருந்தே கணவன் மனைவிக்கிடையில ஒரே பிரச்சனை, டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க சார்னு சொல்லி இருக்காங்க. அதோட சரண்யாவுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தனோட பழக்கம் இருக்கிறதாவும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. சரண்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் மேல ஏற்கனவே போலீஸுக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு. மணிகண்டனோட அக்கா சரண்யாவுக்கு வேறொருத்தர் கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சந்தேக பார்வை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு. உடனே சரண்யாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. சென்னை கொடுங்கையூர்ல உள்ள வெங்கடேஸ்வரா நகரை சேர்ந்த மணிகண்டன் சரண்யா தம்பதிக்கு கடந்த 2014 கல்யாணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு 10 வயசுல ஒரு மகனும் 8 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. வெளியூர்ல கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மணிகண்டன் மாசத்துக்கு 2 முறை தான் வீட்டுக்கு வருவாராம். கடந்த தீபாவளி லீவுக்கு சொந்த ஊருக்கு வந்த மணிகண்டன் அதுக்கப்புறம் வேலைக்கே போகல. மணிகண்டன் சென்னைக்கு வந்த மறுநாளே நீ பாட்டுக்கு சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல வெளியூர்லயே இருக்க, இங்க என்னென்னமோ நடக்குது, பேசாம உள்ளூர்லயே ஏதாச்சும் வேலைய பாருப்பான்னு சொந்தக்காரங்களெல்லாம் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. என்னடா எல்லாரும் பொடி வச்சு பேசுறாங்களேன்னு சந்தேகப்பட்ட மணிகண்டன் என்னாச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு சொந்தக்காரங்க கிட்ட கேட்டிருக்காரு. அப்ப நீ ஊர்ல இல்லாத நேரம் உன் மனைவி சரண்யாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் திவாகருக்கும் இடையில தகாத உறவு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. இத கேட்டு மனம் நொந்து போன மணிகண்டன் நேரா மனைவி கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. கணவன் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் சரண்யா அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தொடர்ந்து திவாகர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இனிமே உன்னை தனியா விட்டுட்டு ஊருக்கெல்லாம் போக முடியாது, நான் இதுக்கப்புறம் இங்கேயே தான் இருக்க போறேன்னு சொல்லி மணிகண்டன் சென்னையிலேயே கார் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அத்தோட திவாகர் கூட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்த சொல்லி மனைவிய அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அடிக்கடி வெளியூருக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மணிகண்டனுக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் மொத்தத்தையும் ஊர்ல இருக்கிற மனைவி சரண்யாவுக்கு தான் அனுப்பி வச்சிருக்காரு. கணவனோட பணத்துல 3 வேளையும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அவருக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சரண்யா. மனைவியோட தகாத உறவை பத்தி தெரிஞ்சதுல இருந்து தினமும் குடிச்சிட்டு வந்து சரண்யாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு மணிகண்டன். தினமும் அடிச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திவாகர் கூடயும் பேச விட மாட்டேங்கிறாருன்னு ஆத்திரம் அடைஞ்ச சரண்யா கணவனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணி இருக்காங்க.
வழக்கம் போல மது போதையில வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த மணிகண்டனோட கழுத்தை நைலான் கயிறை வச்சு இறுக்கியே கொன்னு இருக்காங்க சரண்யா. குழந்தைங்க 2 பேரையும் தூங்க வச்ச சரண்யா அதுக்கடுத்து தன்னோட கள்ள காதலனையும் வீட்டுக்கு வர வச்சு சடலத்தை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்ப திவாகர் பாடியை டிஸ்போஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், சடலத்தை தூக்குல தொங்க விட்டுட்டு சூசைடு பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம்னு ஐடியா கொடுத்திருக்கான். அதுபடி 2 பேரும் சேர்ந்து மணிகண்டனோட கழுத்துல கயிறை கட்டி சடலத்தை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. விசாரணையில இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கணவனை துடிக்க துடிக்க கொலை செஞ்ச சரண்யாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க போலீஸ்.